ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சேவைக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது சேவைக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு எக்ஸாம் பார்த்தா வச்சுருக்காங்க. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னா உங்களுக்கு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் இருக்குது பாருங்கள். அங்கே சேவை வச்சுருக்காங்க. அந்த ஆப்ரேட்டர்களுக்கு எக்ஸாமினேஷன் வச்சு அதை பார்த்தா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் அதுக்கான கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். சேவை மையத்தில் பணிபுரியும் அலுவலருக்கான தேர்வு நவம்பர் 2024 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒவ்வொரு கோட்டம் வயசாக அவங்களுக்கான எக்ஸாம் வச்சுருக்காங்க. முன்கூட்டியே ஒரு 4 டேஸுக்கு முன்னாடியே கால் பண்ணி தெரிவித்து இந்த மாதிரி எக்ஸாம் இருக்க போது அட்டன் பண்ணுங்கன்ற மாரி நிறைய பேருக்கு தெரிவிச்சிருக்கின்றதில் பார்த்தா நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக மதிப்பெண் 100 மதிப்பெண்களுக்கு தான் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில தாலுக்கில் பார்த்தா டைரெக்டாக கொஷின்ஸ் கொடுத்துறாங்க. ஒரு சில தாலுக்கில் பார்த்தா கொஷின் கொடுத்துட்டு கீழே கேப் விட்டு அதிலே ஆன்சர் எழுத சொல்கிறாங்க. அந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க. ஸோ இதான் பார்த்தா கொஷின். ஸோ கொஷினை பொறுத்த வரைக்கும் மாற்றி தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் என்ன கொஷின்னா, புதிதாக பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தின்படி கிரயம் பெற்றவர் பட்டா மாற்றம் செய்ய விண்ணப்பிக்க கோரும் பட்சத்தில் அவரது விண்ணப்பத்தை எவ்வாறு பரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி கேட்டிருக்காங்க. அது குறித்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பேப்பர் பெனில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஆன்சரை. ரெண்டாவது, சில ஆண்டுகளுக்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட பத்திரம் எனில் ஆர்டிஆர் முறையில் விண்ணப்பிக்க கோரும்போது என்னென்ன ஆவணங்கள் சரிபார்க்க வேணும்னு கேட்டிருக்காங்க. மூணாவது, நில உரிமையாளர் இறந்துவிட்டால் அவரது வாரிசுதாரிடமிருந்து பத்திரம் பதிவு செய்யப்பட்டால் பட்டா மாற்றம் செய்ய விண்ணப்பிக்கும் போது இணைக்க வேண்டிய ஆவணங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல கொஷின்ஸ் உங்களுக்காக கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு மாற்றி தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் முதற்கட்டமாக எக்ஸாமினேஷன் வச்சுருக்காங்க. இது எதுக்காகனா ஒரு டெஸ்டிங்காக தான் இந்த எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரிசல்ட்டும் பார்த்தா 5 டேஸுக்கு SMS வருன்ற மாரி அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா மாவட்டத்துக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாருமே ரெடியாக இருந்துக்கோங்க. ஏன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 400-500 பேருக்கு மேலே எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தாலுக்குலையுமே எக்ஸாம் செப்பரேட் நடந்திருக்கு. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கால் பண்ணி கூப்பிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ சேவை சம்மந்தப்பட்ட கொஷின் தான் கேட்குறாங்க. இப்போ ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, பட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, அதை பற்றின கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதை நீங்கள் கைப்பட ஒரு ஒயிட் பேப்பரில் ஆன்சர் ஷீட் கொடுத்துட்றாங்க. அதில் நீங்கள் பார்த்தா பேப்பர் பெண்ணை வச்சு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக உங்களுடைய அந்த பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பற்றி அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ பட்டா பற்றி ஓரளவுக்கு தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி விரைவில் உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தா தஞ்சாவூரில் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ எழுதினவங்க உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் பற்றி, வாரிசு சர்டிஃபிகேட் பற்றி, சிறு குறு விவசாயி பற்றி, ஜாதி சர்டிஃபிகேட் பற்றி, வருமான சர்டிஃபிகேட் பற்றி அந்த மாதிரி பார்த்தா நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதான் கொஷின் கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தா படித்து வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வரும் பட்சத்தில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு எக்ஸாம் வச்சு முடிச்சிட்டாங்க. விரைவில் உங்களுக்கு ரிசல்ட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி ஸோ பல மாவட்டங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பில் இருக்குது. வரும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் கால் பண்ணி எக்ஸாம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.